பத்திரிகையில படித்தோம் என்றால் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. கோவாவில் உள்ள ஒரு பிரபலியமான ஒரு தேவாலயத்தில் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அது குறித்த செய்தி தான் ரொம்ப பரபரப்பாக நேற்று செய்தித்தாள்களில் வெளியாகியிருந்தது. கோவாவில் உள்ள போம் ஜூசஸ் சர்ச், இது 16ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட ஒரு தேவாலயம். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையானது. அந்த தேவாலயத்தில் கோவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேணாம். கோவா கடற்கரையில் ஒரு சில விஷயத்துக்காகவே குளிக்க போகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே படு மோசமான ஒரு சூழல் நிலவும். அதை போய் பார்வையிடுறதுக்காகவே போய் குளிக்க போகக்கூடிய ஒரு நிலை. அங்கே போய் ஜெபம் நடத்த போனால் என்ன ஆகும்? அதுக்கு பக்கத்தில் உள்ள சர்ச்சில் போய் ஜெபம் நடத்த போனால் என்ன ஆகும் என்றால், அரைகுறை ஆடையோடு அப்படியே உள்ளே போயிடுறது. சர்ச்சுக்குள்ள 2 பீஸோட இங்கே வெளியே நின்று குளிக்க வேண்டியது, அப்படியே போய் ஜெபம் பண்ண போறோன்னு உள்ள நுழைஞ்சிட வேண்டியது. இது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு இப்ப 2010 ஓடிக்கிட்டு இருக்கு. 410 வருஷத்துக்கு மேல இந்த நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பீஸோட ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ண முடியல, நமக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஆய்வு பண்ணி ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க. என்ன போர்டு? இனிமே இந்த மாதிரி 2 பீஸோட எல்லாம் உள்ள வராதிங்க ஜெபம் பண்றதா இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. போர்டு வச்சதோடு மட்டுமல்லாம அந்த சர்ச்சினுடைய நிர்வாகம் கூடி பேசி சர்ச்சினுடைய நிர்வாகிகள் வெளியே நின்றுக்கிறாங்களாம். நின்று கொண்டு ஒரு பெரிய சால்வை ஒன்று வரக்கூடிய ஆளுக்கு ஃபுல்லா பொத்தி பொத்தி விடுறாங்க. நம்ம கூடுதல் குறைவா சொல்லல, உள்ள விஷயம், நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த சர்ச்சு வாசல்ல நின்று கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சால்வையை பொத்தி விட்டுறாங்க. அதுல குறிப்பு என்னன்னா, போகும் பொழுது கட்டாயம் அந்த சால்வையை திருப்பி வாங்கிடுறாங்களாக்கும் அப்படின்னு வேற செய்தியில வெளியிட்டு இருக்கிறான். அப்போ அரைகுறைய ஆடை அணிந்து கொண்டு உள்ளே வராதீர்கள் என்று ஆங்கிலம் முதற்கொண்டு அனைத்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுதி போடுறாங்க. எழுதி போட்டு அறிவிப்பலையை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரிய வருகின்றது என்றால், 410 வருஷமா அங்கே உள்ள பாதிரியார்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் அடிப்படையான ஒரு விஷயம் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்கிறோம். இப்ப உள்ள பார்வையாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதன் அடிப்படையில் பாதிரியார்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற ரீதியில் நமக்கு செய்திகளை யூகிக்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இது சர்வசாதாரணமா இந்த மாதிரியான நடைமுறை, கோயிலுக்குள்ள இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு உள்ள போறது வர்றது, இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி தினமலர் பேப்பர்ல பக்கத்திலே செய்தி வெளியிடலாம். என்ன செய்தி? திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள ஆபாச ஆடை அணிந்து வருவதற்கு தடை. பெண்கள் இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டு வரக்கூடாது, டைட் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு உள்ள நீங்க தரிசனம் பண்ண வர்றீங்க, வர்றவங்க வேற தரிசனம் பண்ணிட்டு போறான் என்று சொல்லி அந்த நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில இதை ஒரு போர்டா எழுதி வைக்கிறான். திருப்பதி தேவஸ்தானத்துல கோவிலுக்கு வெளியே ஒரு போர்டு. இந்த போர்டு வச்சு வர்ற ஆளையில இந்த மாதிரி நீங்க உள்ள வந்தீங்கன்னா, தரிசனத்துக்கு இடையூறா யாராவது இந்த மாதிரியான தரிசனம் பண்றதுக்காக வந்தீங்கன்னா ஆளுல குண்டு கட்டா தூக்கி கொண்டு வெளியே போட்டுருவோம் என்று சொல்லி திருப்பதி தேவஸ்தான சம்போர்டு அறிவிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது. இந்த கோவா சர்ச்சுக்கு பக்கத்திலே உள்ள இன்னொரு ஒரு கோவில்லையும் இதே நிலைமை தான். இதே மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியையும் போடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோமா இல்லையா, இந்தோனேசியால உள்ள அரசாங்கத்துல ஒரு சட்டமே போடுறான். கோவிலுக்குள்ள இந்த மாதிரி எச்சிது போக கூடாது, செருப்பணிந்து உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு போடுவான்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போர்டு வைக்க சொல்லி உத்தரவு போட்டான். கோவில்கள் வாசல்ல என்ன போர்டு? கோவில்களுக்குள் உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு போர்டு. காரணம் என்ன? இந்த மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறாங்க கோவிலுக்குள்ள. உள்ள போனா உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு, போய் நிப்பாட்டி ஏன்டா இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புனிதமான இடத்துல என்று சொன்னா, நாங்க மட்டுமா பண்றோம், எல்லாரும் தான் கையை காட்ட. அப்ப இதுக்கு நிர்வாகத்துல மசூரா பண்ணி இனிமே இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சாதான் சரிப்பட்டு வரும், எங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கிறான்.
இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அப்ப பார்க்கின்றோம், இந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ள உள்ள போறாங்களா இல்லையா? இப்படி போகும் பொழுது ஆடைகளை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும், இது குறித்து இவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் கிடையாது. அதுதான் காரணம். இதுல பைபிள்ல உபாகமத்தில் 7வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்னு சொல்ல முடியுமா? அங்க உள்ள எடுத்து படிச்சு பார்த்தானா அது இதை விட மோசமா இருக்கும். அதுக்கு இதே தேவையில்லடான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கும். அப்படின்னும் பொழுது இதற்கு குறித்த வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கா? கிடையாது. அதே மாதிரி கோயிலுக்குள்ள இப்படி வரக்கூடாதுன்னு அவங்க காட்ட முடியுமா? இவன் துணிமணியே இல்லாம நிர்வாணமா நடக்கலாம் கோயிலுக்குள்ள. காரணம் என்னப்பா கடவுள் எப்படி இருக்காரு அந்த மாதிரி நான் வரக்கூடாதா? நீ கடவுள்னு சிலை எப்படி வச்சிருக்கிற, அது ட்ரெஸ் போட்டிருக்கா, அப்புறம் என்ன ட்ரெஸ் போட சொல்ற அவன் கேள்வி கேட்பான்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்ப என்னன்னா இது குறித்து வழிகாட்டுதல் அவர்களுக்கு சரியான முறையில் இல்லாததுதான் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய ஒவ்வொரு துறையிலையும் தலையிட்டு அவன் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. வலக்கது சர்ரஃப்னா ஹாதல் குர்ஆன லின்னாஸி மின் குல்லி மஸலின், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆனில் ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இது அதுன்னு கிடையாது, எல்லாத்தினுடைய முன்மாதிரியும் இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்ற அடிப்படையில எப்படி ஆடை அணிந்து கொண்டு போக வேண்டும் அதையும் அல்லாஹ் பேசுகின்றான். எப்படி பேசுறான்? யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் உங்களுடைய மஸ்ஜிதுகள் நுழைஞ்சீங்கன்னா தொழுகைக்காக உங்களுடைய அலங்காரங்களை செய்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்? இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை மற்ற இடங்கள்ல பார்க்க முடியுமா? மற்ற நேரத்தில் துணிமணியோட இருப்பான், உள்ள நுழையிறப்ப கலட்ட சொல்லுவாங்க. ஜனாதிபதியே போனாலும் மேச்சட்டையை கலட்டிடணும். விஞ்ஞானி ஒருத்தவன் போனான், ராக்கெட்டை விடும் பொழுது ராக்கெட்டை விடுறதுக்காக போறான். ராக்கெட்டை விடுறதுக்கு போய் எதுக்கு அங்கே போய் அறிக்கை தாக்கல் பண்ணான்னு தெரியல. ராக்கெட் விடுறதுக்காக இவன் போறான். அடுத்த நாள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் 5 மணிக்கு ராக்கெட்டை ஏவ போறாங்க. ஏவ போனா இவன் போய் உள்ள நுழையிறான், சட்டையை கலட்டிட்டு. சட்டை இல்லாம போய் நின்று பூஜை செய்யக்கூடிய நிலையை பார்த்தோமா இல்லையா? ஜனாதிபதியே போனாலும் சட்டையை கலட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கிறது. இது பக்தியினுடைய ஆரம்ப நிலை. பக்தி முத்திட்டா என்ன தெரியும்ல, நிர்வாணமா தான் உள்ள போய் நிக்கணும். காரணம் என்ன? டைலாக் எல்லாம் விடுவாங்க. கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரோ அப்படித்தானே அவர் முன்னாடி போய் நிக்கணும். எப்படி நிர்வாணமா நிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய டைலாக் என்ன? நம்மெல்லாம் கடவுள் முன்னாடி குழந்தைகள் மாதிரி, குழந்தைகள்லாம் ட்ரெஸ் போட வாசிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? குழந்தை மாதிரி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பல சாமியார் பல பெண்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பல பெண்களை கெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? பூஜை செய்ய வரக்கூடியவர், ஆசி வாங்க வரக்கூடியவர்கள்ட்ட இந்த டைலாக விடுவான். டைலாக விட்டு நீங்க போய் என்ன செய்யுங்க, உடம்புல பொட்டு துணி இல்லாம போய் ஒரு சிறப்பாக உங்களுக்காக ஒரு அறை ஒதுக்கி இருக்கிறோம், அந்த அறையில போய் நீங்க பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறது. அவங்க அதே மாதிரி போய் பூஜை பண்ணுவாங்களா? இவங்க சிறப்பா வச்சிருக்கக்கூடிய கேமரால அது பதிவாயிரும். அதை தூக்கி டிவிடியா போட்டு சேல்ஸ் பண்ணி அதை வச்சு காட்டி மிரட்டி அதில் வச்சு உடலுறவு கொண்டு அந்த உடலுறவு செய்யக்கூடிய காட்சியை கவரேஜ் பண்ணி அப்படியே டிவிடி மேல டிவிடி ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. கடைசியில் பிடிச்சா உள்ள இருந்து 2000 டிவிடி கைப்பற்றணும், 5000 டிவிடி கைப்பற்றணும் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறான். இந்த ஏமாத்துற வேலை இங்க நடக்குமா? இந்த மாதிரி அவனா சொன்னான்னா இந்த வசனத்தை தூக்கி போட்டு என்னடா சொல்ற என்று கேள்வி கேட்டால் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அவனுடைய தூதர் மூலமாக இங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போகிறோம். அதோடு மட்டுமல்லாம நீ இந்த மாதிரி ஆடையை அணிஞ்சு கொண்டு வர வேண்டும் என்பதை காட்டிலும் அல்லாஹ் இன்னொரு ஒரு சிறப்பான ஆடையை சொல்லி காட்டுறான். அந்த ஆடை சரியா இருந்தா தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்காது. ஆடையை அணிந்துட்டு போனாலும் உருவ வேலையை செய்வானா இல்லையா? இவன் அந்த மாதிரி தானே ஜெபம் பண்ண போறாங்கன்னு. இப்ப ஜெபம் பண்ண போறதா ஒரு பெண்கள் போறாங்க. அந்த பெண்களோட இரவுல சிறப்பு ஜெபம் நடத்துறதுக்கு காரணம் என்ன? ஒரு முக்கியமான இன்னொரு ஆடை கிடையாது. என்ன ஆடை?
யா பனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிவாசை யுவாரிச ஆத்திக்கும் வரிஷா, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மேனியை மறைத்துக் கொள்வதற்காக, மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு ஆடைகளையும் அலங்காரத்தையும் நாம் அருளி இருக்கிறோம். ஆனால் இதை விட சிறப்பான ஒரு ஆடை இருக்கின்றது. லிபாசு தக்வா தாலிக ஹைர், இறையச்சம் என்ற ஆடை இருக்கின்றதே, அதுதான் சிறந்த ஆடை. காரணம் என்ன? இதுதான் இருக்கிறதுலே சிறப்பு. இந்த ஆடையை நீங்க அணிகிறது தான் கட்டாயம். இந்த ஆடையை உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து உருவி ஷைத்தான் எப்படி அவர்களை வழிகெடுத்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மரத்தை நெருங்க வச்சு ஷைத்தான் வழிகெடுத்தானே, இந்த இறையச்சம் என்ற ஆடையை உருவிட்டானே, அவர்களை நிர்வாணமாக்கினானே, அந்த மாதிரி நீங்க நிர்வாணம் ஆயிடக்கூடாது. அப்பனா உங்களை நிர்வாணத்திலிருந்து உங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு முக்கியமான ஒரு ஆடை இருக்கு. என்ன ஆடை? அதுதான் இறையச்சம் என்ற ஆடை அப்படின்னு சொல்லிவிட்டு, ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் சான்றுகள் இருக்கின்றன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இறையச்சம் என்ற இந்த ஆடை தான் சிறந்த ஆடை. இந்த ஆடை உடுத்திட்டு நீ முதல்ல போய் நில்லு, நீ மற்ற ட்ரெஸ் போடுறது ரெண்டாவது, முதல்ல இந்த ட்ரெஸ் போடு, அதோடு மட்டுமில்லாமல் அந்த ட்ரெஸ்ஸையும் சரியா போடு என்று சொல்லி இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இங்க உள்ளவர்கள் இப்பதான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி இத்தனை நூற்றாண்டுகள் கடந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் போட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்பதான் உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாம் அனைத்து துறைகளுக்கும் அழகான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது இதன் மூலமாக உறுதியாகக்கூடியதை நாம பார்க்கிறோம். இது போன்ற செய்திகளை சரியான முறையில் பிற மத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை செவ்வனே செய்ய வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.